வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். டாக்டர் வி. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு புதுமையான வித்தியாசமான மருத்துவ செய்திகள், மருத்துவ துணுக்குகள், மருத்துவ விஷயங்களை மிக எளிய முறையிலே தரும் ஒரு மருத்துவ நிகழ்ச்சி. என்னுடன் இன்று நண்பர் ஞானி அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். வணக்கம் ஞானி. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களது உடல்நிலை எப்படி இருக்கின்றது? இல்லை, நான் இந்த திருப்பதிக்கு லட்டு மாதிரி டாக்டரே எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்கறது கேள்வி வந்துட்டு எங்களுக்கு. ஆனால் ஒன்றும் செய்ய முடியாத நிகழ்ச்சியில் கேட்டே ஆக வேணும். உண்மைதான் ஞானி. எங்களுக்கு பல நேயர்கள் தங்களது கேள்விகளை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். பலர் தொலைபேசியை எடுத்து தங்களது கேள்விகளை தொடுத்திருக்கிறார்கள். அதிலே ஒரு கேள்வியை இப்பொழுது நாங்கள் கேட்கப் போகின்றோம். ஹலோ டாக்டர் வி, வணக்கம். என் பேர் பாலகிருஷ்ணன், 42 வயசு. உங்களோட நிகழ்ச்சியில் அடிக்கடி பார்க்குறேன் நான். எனக்கு ஒரு கேள்வி. எனக்கு இப்போ ஒரு 2-3 மாதமாக வேலையில் இருக்கல சரியான களைப்பாக இருக்குது. அண்ட் இருந்து வேலை செய்கிற வேலை, பேங்க்கில் வேலை செய்கிறேன். இடக்கிட தண்ணியும் சரியாக குடிக்க வேண்டி விடாயவே இருக்குது. இடக்கிட பாத்ரூமுக்கும் போக வேண்டி ஒரு மாதிரியும் இருக்குது. இது வளமையாக அப்படி இருக்கே இல்லை. இப்போ 2-3 மாதமாக தான் அப்படி இருக்குது. நான் எங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சுருக்கிறேன், போய் பார்க்குறதுக்கு இதை பற்றி அவர் சொல்ல. ஆனால் அதுக்கு முதல் உங்கள்கிட்ட ஒரு கேட்பம் வந்து தான் இருக்கிறேன். நீங்கள் இந்த கேள்வியை எனக்கு பதில சொல்லுவீங்களன்னு நம்புகிறேன். நன்றி. அவர் கேட்ட கேள்வி, அவர் ஒரு பேங்க்ல வேலை செய்கிறார், இருந்து வேலை செய்கிறார். அந்த இருந்து வேலை கண்டினியூஸாக இருந்து வேலை செய்கிறால எக்ஸசைஸ் இல்லாதால இந்த பிரச்சனை வந்திருக்குமென்று நினைக்கிறீங்களா? இருக்கலாம். அதாவது பேங்க் வேலை அவர் சொன்ன மாதிரி பார்த்தால் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்கிறது, கூடிய வரைக்கும் கம்ப்யூட்டரில் வேலை செய்வினம், ஆக்களோட கதைப்பினம், அந்த பெருசாக நடந்து திரிகிற மாதிரி இல்லை, அந்த உடம்பை வச்சு வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலை இல்லை. இருந்தாலும் அவர்கிட்ட இந்த சிம்டம்ஸ் எல்லா கணக்கு வியாதிகளுக்கும் இந்த சிம்டம்ஸ் கலப்பு வர்றது இருக்குது, இருக்கலாம். அப்போ ஆனால் அவர் சொன்னது கவனிச்சிங்கன்னா இப்போ 3 மாதமாக தான் இருக்குதாம். அப்போ மெடவிட்ட வயசு 40க்கு மேலே, 42. அந்த குணம் வர்ற வயசு இது. அந்த 40க்கு மேலே நாய் குணம் என்று சொல்றது குணம் வர வயசு. இப்போ இன்னொன்றவர் சொன்னார், தனக்கு அடிக்கடி பாத்ரூம் போகிற பிரச்சனையும் இருந்தது, அதோட கூட தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சொன்னார். அப்போ ஆனால் தண்ணி குடித்தால் நார்மலாக பாத்ரூம் போகும். அதே வேலை செய்யறது ஏசிக்குள்ளே இருந்து வேலை செய்ய போயிடும், அப்போ வேர்க்காது. அப்போ அந்த தண்ணி குடித்தாதான் பாத்ரூம் போகும். அது பாத்ரூம் போகிற ஒரு பிரச்சனை என்று சொல்றது வந்து எந்த விதத்தில் அது உண்மைதான் ஞானி. அதாவது என்னென்றால் இவ்வளத்தையும் நாங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு பார்த்தோம் என்றால், அதாவது இவர் வந்து ஒரு தமிழாள், முக்கியமாக என்ன தமிழாள், 42 வயசு, இந்த மாதிரி சிம்டம்ஸை இவர் வந்து இப்போ அவதானிச்சிருக்கிறார். அப்போ இவருக்கு நாங்கள் கட்டாயம் உடனடியாக தாமதிக்காமல் இவருக்கு சில இரத்த பரிசோதனைகளை செய்ய வேண்டும். ரத்தத்தில் பிரச்சனை, ரத்தத்தில் பிரச்சனை இருக்கலாம். நான் என்ன சொல்ல வாரேன் என்றால், இவருக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் இதுதான் துவங்குறது. தண்ணி தாகம்ன்றது முக்கியமாக இந்த யூரின் அடிக்கடி போறன்றது முக்கியமாக இருக்குண்டு. அதாவது நிறைய தண்ணி தாகம் எடுக்கிறது, நிறைய யூரின் போகிறது, இந்த மாதிரி டயர்டாக இருக்கிறது, இதுகளெல்லாம் ஆரம்ப அறிகுறிகளாக இருக்கலாம். எதுக்கு? இந்த டயபிட்டிஸ் என்ற வியாதிக்காக. அந்த எங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் என்னும் பொழுது சில பேர் சொல்லுவார்கள், யூரின் நாங்கள் வெளியில் போயிட்டு போகும்பொழுது அது சுத்த வர எறும்பு எல்லாம் போயிட்டு வேண்டும். அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் கனடாவை பொறுத்த வரைக்கும் இந்த டயபிட்டிஸ் என்றது ஒரு மிகப்பெரிய வியாதி. அதாவது கனடாவில் இருக்கிற பல சமூகங்களில், குறிப்பாக எங்களோட தமிழ் சமூகத்தில் இது மிக பரவலாக காணப்படுது. ஏன் அது எங்களுக்கு குறிப்பாக தமிழ் சமூகம் என்று நீங்கள் சொல்கிறீங்க? என்ன அது ஏனென்றால் அது வந்து எங்களோட ஜெனட்டிக்ஸ்ன்றது, அந்த ஒவ்வொரு சமூகத்துக்கு ஆண்டவன் ஒவ்வொரு வியாதிகளை அதிகமாக கொடுத்துருக்கிறார். எங்களுக்கு இந்த சீனி வியாதி அதில் கிணவேர் என்ன நினைக்கிறேன் என்றால், நாங்கள் இனிப்பை கூட சாப்பிட்றதால தான் இந்த வியாதி வருகுது, இல்லை நாங்கள் என்ன சொல்றது கண்டபடி சாப்பிட்றது, கூட பதார்த்தங்களுங்கிற சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன எல்லாம் கூட இனிப்பு தானே, நிரப்பி போட்டு தான் மற்ற சோறு எல்லாம் குவிச்சு போட்டு தான் நாங்கள் குவிச்சு போட்டு தான் வெட்டுறதுன்றது. அப்போ அதாலையும் இருக்கலாம். ஆனால் குறிப்பாக பரம்பரையான ஒரு நோய் இந்த சர்க்கரை வியாதி. இது இப்போ என்ன சாப்பிட்டாலும் அப்பா அம்மாக்கு இருந்தால் வர மிக மிக அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இப்போ இந்த நேர கேட்ட கேள்வியில் அவருடைய அப்பா அம்மாவுக்கு இந்த டயபெட்டிஸ் இருக்கோ இல்லையோன்றதை பற்றி சொல்ல இல்லை. ஆனால்
அவருக்கு இருக்கும் என்று இருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு இருக்கும் என்ற ஒரு அசம்ஷனோட நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ டயபிட்டிஸ் இது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அதாவது என்ன சொல்றது, நாங்கள் ஒரு பெரிய கடல்ல நாங்கள் ஒரு சில முத்துகளை தான் இன்றைக்கு நாங்கள் எடுக்க போறோம், நீந்தி விளையாட போறோம். இதுல ஒரு பெரிய கெட்ட குணம் என்னென்றால் இந்த டயபிட்டிஸ்ல உங்களுக்கு ஆரம்பத்துல எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. இப்ப உங்களுக்கு காய்ச்சல் வந்து தலைவலி வர்ற மாதிரி இந்த டயபிட்டிஸ்ல ஆரம்பத்துல எந்த அறிகுறியும் இருக்காது. ஒரு விளையாட்டும் காட்டா ஆனா வந்து அட்டாக் பண்ணி போடும், ஒரே அட்டாக் பண்ணி போடும். அப்ப உங்களுக்கே சொந்தக்காரரோ இல்ல தெரிஞ்சாக்கள் ஃப்ரெண்ட்ஸோ டயபிட்டிஸ் இருக்கிறாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஆரம்பத்துல அப்ப இதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது? சில பேர் ஆக்களை பாத்தீங்கன்னா உருக்கி போடும். அது என்ன மாதிரி உருக்கி போடும்னா சொல்ற வேலை எங்கட ஊர் பாசையில உருக்கி போடுமாடா. டயபிட்டிஸ் வந்து ஆக்களை பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெலிஞ்சோன்னு போயிடும் ஆக்கள். அதுவும் ஒரு அறிகுறியாக இருக்கலாம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இந்த டயபிட்டிஸ்ன்றது ஒரு பெரிய கடல். அப்ப முதல்ல இந்த டயபிட்டிஸ்ல அந்த டயபிட்டிஸ்ன்றது ஒரு பொதுவான ஒரு சொல். அதிலே வித்தியாசமான சப் டைப்ஸ் இருக்குது டயபிட்டிஸ்ல. Diabetes type 2 is the most common form of diabetes. Although it can occur at any age, it is more common in people who are overweight, sedentary, and over middle age. Glucose is the main source of energy for body cells. When blood sugar levels rise, as is normal after a meal, the pancreas gland, located behind the stomach, secretes the hormone insulin. Insulin enters and circulates in the blood and acts on the insulin receptors present in muscle, fat cells, and other tissues of the body. Binding of insulin to these receptors causes the glucose transporters to come to the cell surface. This facilitates the entry of glucose into these cells. In diabetes type 2, the production of insulin is low, and sometimes there may be resistance to insulin. The circulating insulin fails to facilitate the absorption of glucose into the cells, and to keep the blood glucose level at optimum levels. This results in the rise of blood glucose levels. The excess in blood glucose reacts with proteins in tissues to form what are known as advanced glycation end products, or AGEs. AGEs create an inflammatory condition in the vasculature, which causes heart disease and damage to other organs, such as the kidneys. Diabetes can eventually cause damage to the heart, arteries, kidneys, nerves, eyes, and skin. காமனாக பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது வந்து டைப் 2 டயபிட்டிஸ் என்று சொல்லுவீங்க. அப்ப டைப் 2 டயபிட்டிஸ் அது என்ன டைப்? அப்ப 1வே நீங்க ஸ்கிப் பண்ணி போறோம். ஏனென்றால் காமனாக இருக்கு. எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிற டயபிட்டிஸ் என்று நாங்கள் சொல்றது வந்து டைப் 2 டயபிட்டிஸ். அத வந்து அதுக்கு இன்னொரு செல்ல பேர் இருக்குது, நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ். நான் இன்சுலின் போட்டாலும் சரி வராது. இல்ல இன்சுலின்ல தங்கி இருக்காத டயபிட்டிஸ். அது என்னன்னு நான் விளக்கமா சொல்ல போறேன். அப்ப நீங்க சொன்னீங்க டைப் 2 இருக்குது, டைப் 1 டயபிட்டிஸ் இருக்குது. அதுக்கு பேர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் மெலிட்டஸ். இந்த டயபிட்டிஸ்ன்றது ஒரு சின்ன செல்ல பேர். அதுக்கு உள்குத்து கணக்கு இருக்கு, உள்ளுக்கு நல்ல நிறைய விளையாட்டு இருக்கு. அப்ப டைப் 1 டயபிட்டிஸ்ன்றது ஒரு விதமான டயபிட்டிஸ், டைப் 2 இன்னொரு விதமான டயபிட்டிஸ். இன்னொன்றுக்கு பேர் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ். எங்க சொல்லுங்க? ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் ஸ்டேஷன் வழியா போனா வரும். இல்ல ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ்ன்றது கர்ப்ப காலத்துல வர்ற டயபிட்டிஸ். அப்ப கர்ப்ப காலத்துல வர்ற டயபிட்டிஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்துட்டு அந்த கர்ப்பம் முடிஞ்ச உடனே போயிடும், விசிட்டர் மாதிரி. ஆனால் இந்த கர்ப்பகால டயபிட்டிஸ் வந்த ஆட்களுக்கு ஃபுல் ப்ளோன் டயபிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மற்றவில விட. அப்ப நான் சொன்னது டைப் 2 டயபிட்டிஸ், டைப் 1 டயபிட்டிஸ், ஜெஸ்டேஷனல். அது டைப் 3 என்று சொல்றதுல ஜெஸ்டேஷனல். ஜெஸ்டேஷன் என்றால் கர்ப்பகாலம். அப்ப இதுக்கு என்ன மெயினா வித்தியாசம் என்று நீங்க நினைக்கிறீங்க இந்த மூன்றுக்கும்? அது ஒன்று நீங்கள் சரியா சொன்னீங்க, கர்ப்பகாலத்துல வாரது தான். இல்ல நாங்கள் இந்த டைப் 1 அண்ட் டைப் 2ம் நினைக்கிறோம் காமனா வாரதுன்றது சாப்பாட்டு குறைவால இல்லாமல் தேவைப்படும் அப்படி அள்ளி கொண்டு வாரது. இது டைப் 2 நினைக்கிறேன். ஓகே. டைப் 1 வந்து சீனி இப்போ நாங்கள் இப்போ டிமோட்டோ எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரிபிள் சுகர் தான். என்னன்னா அது சொல்லுவாங்க இது ஒரு சுகர் போட்டு சரி வராது, 3 சுகரை போட்டு கலக்கினா தான் அந்த கோப்பி டேஸ்டா இருக்கும். அப்படியான இதால் மற்ற சில பேருக்கு வாயை கட்டுப்படுத்த தெரியாது.
சாக்லேட் பட்டியை கண்டா முடிச்சு போட்டு தான் இருப்பினோம். இந்த லட்டு வேலை அது வேலை எல்லாம் கண்டால் விளையாட்டு காட்டி போட்டு தான் இருப்பினோம். அப்படியான ஆக்களுக்கு வரதோ நினைக்கிறேன் டைப் 1. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்து இது உங்களோட சொந்த கதை சோக கதையாக இருக்குது. என்னன்னு நான் வாயால் சொல்கிறது. ரைட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் எங்களோட உடம்புல நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே போய் அந்த சாப்பாடு சமைக்கணும். அப்போ இந்த கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் தான் எங்களோட உடம்புக்கு சக்தியை கொடுக்குறது. அப்போ அந்த கார்போஹைட்ரேட்டை உள்ளே போனால் அந்த கார்போஹைட்ரேட்டை சமிபாடடைய செய்கிறதுக்கு இன்சுலின் என்று ஒரு பதார்த்தம் எங்களோட உடம்புல சுரக்குது. இன்சுலினை சுரக்கிறது வந்து இந்த சதயம் என்று சரியான சுத்தமான தமிழ் பேன்க்ரியாஸ். இந்த சதயத்தில் இருக்கிற சில செல்ஸ் பீட்டா செல்ஸ் என்று சொல்றது அவையில் தான் வந்து இந்த இன்சுலினை சுரக்குது. மெத்தல படிச்ச பீட்டா காமா எல்லாம் மெடிசன்லயும் இருக்குது. எல்லாருக்கும் பேர் வச்சிருக்காங்க ஒரே பேர். அப்ப இந்த பேன்க்ரியாஸ்ல இருக்கிற இந்த சில செல்ஸ் தான் இன்சுலினை சுரக்குது. அப்ப இந்த டயபிட்டிஸ் ஏன் வருது என்றால் ஒன்று இன்சுலின் சுரக்காமல் நின்றுட்டால் என்ன நடக்கும்? நாங்கள் சாப்பிட்ற கார்போஹைட்ரேட் இந்த சுகர் எல்லாம் சமிபாடு அடையாமல் ரத்தத்தில் கலந்துடும். அப்போ இன்சுலின் சுரக்காமல் விடுறதால வார டயபெட்டிஸ் தான் இந்த டைப் 1 டயபெட்டிஸ் என்று சொன்னாங்க. அதே சுரக்காம அப்படி என்ன பிரச்சனையா இருக்கு? அது என்னென்றால் இது வந்து அகெயின் பல காரணங்களாக இருக்கலாம். அதாவது பேன்க்ரியாஸ் வந்து பழுதடைஞ்சு போயிருக்கலாம், ஏதாவது ஒரு நோய் வந்து தாக்கி இருக்கலாம். ஆனால் மோஸ்ட் காமனாக இந்த டைப் 1 டயபெட்டிஸ் வாரதுக்கு பரம்பரையாக வார ஒரு பிரச்சனை இன்சுலின் முற்றாக சுரக்காமல் போக நிற்கலாம். இது வந்து கூடிய வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு கூட வரும். சின்ன குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரும். ஏன்னா இந்த பேன்க்ரியாஸ் அந்த இன்சுலின் சுரக்காம போறது வந்து சின்ன வயசுலேயே கண்டுபிடித்து விடுவார்கள் பல அறிகுறிகளை வைத்து. அதுக்கு ஏதாவது உள்ளுக்குள்ளே மேலே வேலை செய்ய பண்றதுக்கு ஏதாவது இப்போ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் வந்து இன்சுலின் தான். இதுக்கு வந்து ஜுவெனைல் டயபிட்டிஸ் சொல்லுவாங்க. ஜுவெனைல் என்றால் சின்ன பிள்ளைகளுக்கு வர டயபிட்டிஸ். அப்போ சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா என்றால் இந்த பிரச்சனை இருக்குது, ஜுவெனைல் டயபிட்டிஸ். எங்களோட சமூகத்திலையும் இருக்குது, ஆனால் மற்ற சமூகத்தில் இருக்கிறத விட எங்களது கொஞ்சம் குறைவாக இருக்கும் இந்த டைப் 1 டயபிட்டிஸ். நாங்கள் சின்ன பிள்ளைகளை கவனிக்கிறது கூட சாப்பிடு ஒழுங்கா குடின்னு பிள்ளைகளை கவனிக்கிறது. ஆனால் நீங்கள் சின்ன பிள்ளைகள் என்னதான் கவனிச்சாலும் டைப் 1 டயபிட்டிஸ் வந்தால் அது வரத்தான் போகுது. நீங்கள் என்னதான் கவனிச்சாலும் அது வராமல் விட போறது இல்லை. ஆனால் அதுக்காக இப்போ ஒரு குழந்தையை வந்து டயக்னோஸ் பண்ணியிருக்கிறேன் வைங்களேன் டைப் 1 டயபிட்டிஸ் அண்டு எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லை என்றால் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எல்லாம் எக்கச்சக்கமாக வந்துடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவர் டாக்டர், அவருக்கு டைப் 1 டயபிட்டிஸ். ஆனால் அவர் இப்போ டாக்டர், அவர் வந்து மேரத்தான் ரன்னர். அவருக்கு டைப் 1 டயபிட்டிஸ். நினைக்கிறேன் வாசிம் அக்ரம் நினைக்கிறேன், அந்த பழைய கிரிக்கெட்டர் பாகிஸ்தான், அவரும் டைப் 1 டயபிட்டிக். அவர் எத்தனை சாதனைகள் எல்லாம் வரைக்கும் எங்களுக்கு வர பெரிய விஷயம் இல்லை. இது டைப் 1 டயபிட்டிஸ். அப்ப டைப் 1 டயபிட்டிஸ் என்ன நடக்குது என்றால் இன்சுலின் வந்து முற்றாக சுரப்பது இல்லாம போயிடும். அடுத்தது டைப் 2 டயபிட்டிஸ். இதுதான் நான் சொன்னா மிக காமனான எல்லாருக்கும். நான் சொன்னது பிள்ளை. என்ன நடந்தது சொல்லுங்க. நான் சொன்னேன் ரெண்டாவது தான் அந்த டைப் 2 தான் பரம்பரையிலிருந்து வர்றாரு. அதுவும் முக்கியமா டைப் 2 தான் பரம்பரையிலிருந்து வர்றது. சரி, நான் கொஞ்சம் நீங்க சேர்ந்து கொஞ்சம் ஊரு. அப்ப டைப் 2 டயபிட்டிஸ்ன்றது இன்சுலின் சுரக்கும், ஆனால் சில சமயம் அதுக்கு நமக்கு உடம்புக்கு தேவையான இன்சுலின் போதாமல் இருக்கலாம். ஆனால் இந்த டைப் 2ல என்ன கோளாறு என்றால் டயபிட்டிஸ்ல இந்த இன்சுலினை இந்த எங்களது உடம்பு எடுத்து யூஸ் பண்ற விதம் சரியில்லாமல். என்ன உடம்பும் பாவம் தானே. இப்போ கொஞ்சம் இன்சுலின் சொல்லிச்சுன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் சாப்பாடு போனா அது ஓகே சமயப்பாடாடே பண்ணும். இது நாங்கள் கொஞ்சம் அள்ளி போட்டு விட்டா அது இங்க வா. அது உடம்பு வந்து சரியா யூஸ் பண்ண தெரியாமல், இந்த இன்சுலின் ஏற்கனவே இருக்கும், அதை சரியா யூஸ் பண்ண தெரியாமல் சரியாக ப்ரோசஸ் பண்ண முடியாமல் இருக்கிறது தான் டைப் 2 டயபிட்டிஸ். சந்தர்ப்பத்தை நழுவுறது. குறிப்பாக உடல் பெருமனாக இருப்பவர்கள், இவர்களுக்கு அந்த கொழுப்பு சத்து நிறைய இருக்கிறதால அந்த இன்சுலின் வந்து யூஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதால வார வியாதி தான் டைப் 2 டயபிட்டிஸ். அதுதான் காமனாக நாங்கள் டயபிட்டிஸ் என்று சொல்றதே இந்த டைப் 2 டயபிட்டிஸ் தான். டயபிட்டிஸ்ல இப்ப சும்மா சொன்னீங்க முத்தன நீங்க இது அங்கால பாறை கல் எல்லாம் கிடக்கு கணக்க. இது வந்து நாங்கள் அந்த பெரிய டயபிட்டிஸ் கடல்ல இருந்து கொஞ்சம் முத்து எடுக்கிறோம். அப்ப டைப் 2 டயபிட்டிஸ். அப்ப அதுக்குத்தான் நாங்கள் டைப் 2 டயபிட்டிஸுக்கு வந்து இன்சுலினும் யூஸ் பண்ணலாம், ஆனால் குளிசையும் எடுப்பினோம் டைப் 2 டயபிட்டிஸ். அப்ப இந்த குளிசையில முக்கியமான வேலைகள் என்ன சென்றால் முக்கியமா மெட்ஃபார்மின் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க.
மெட்ஃபார்மின் எடுக்கிறவையல் அந்த மெட்ஃபார்மின் என்ன பண்ணும்னா எங்களோட உடம்பு இருக்கிற அந்த டிஷ்யூஸ் எல்லாம் இந்த இன்சுலினை சரியா எடுத்து யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ டைப் 2 டயபிட்டிஸ்ன்றது இன்சுலின் சுரக்கும் pancreasல இருந்து சில விட குறைவாக இருக்கலாம், மற்ற காணாமல் இருக்கலாம். ஆனால் அந்த இன்சுலினை யூஸ் பண்ண இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறோம், நீங்கள் அதை சரியா யூஸ் பண்ண தெரியும். உங்களுடைய ஆட்கள் சும்மாவே ஃபோன் பண்ணி வேணும், தனியாக கதைக்கிற மாதிரி இருந்தாலும் ஆனால் மிச்சம் எல்லாமே இருக்கும். அதில் ஃபோன் கதைக்கிற அதே மாதிரி தானே கொஞ்சம் அதான் இப்போ இன்சுலினை சரியா யூஸ் பண்ண தெரியல அந்த உடம்புக்கு. அப்போ இல்லை இதே இந்த உடம்பை நீங்கள் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்யறது? அதுக்கு தான் பில்ஸ் எடுக்கிறது. அப்போ நாங்கள் வேறு ஒன்றும் செய்யலாது, இது நாங்கள் அடிக்கடி விளையாடி எப்படி நீங்கள் சொல்றது சரி. பில்ஸ் மட்டும் இல்லை, எக்ஸசைஸ், சாப்பாடுல கவனம், எக்ஸசைஸ், சரியான சாப்பாடு, அளவான இருக்கணும். இப்போ நான் சொல்றது டயபிட்டிஸ் என்ற கடல்ல இப்போ ஒரு மேலோட்டமாக தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம். ஹலோ நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே டயபிட்டிஸ் அதாவது சர்க்கரை வியாதியை பற்றி இன்று அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த டயபிட்டிஸ் வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ், அதாவது கர்ப்ப காலத்தில் வார டயபிட்டிஸ். இது மிக 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 அவதானமாக இருக்க வேணும் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள். அவர்களுக்கு இப்போ கனடாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒழுங்காக உங்களோட ஃபேமிலி டாக்டர்கிட்டையோ இல்லை ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியன் அதாவது மகப்பேறு மருத்துவர்கிட்டையோ நீங்கள் போனீங்க என்றால் உங்களுக்கு வடிவாக அதை இந்த பிளட் எல்லாம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவினம் இருக்கோ இல்லையோண்டு. கர்ப்ப காலத்தில் வார டயபிட்டிஸுக்கு நாங்கள் டேப்லெட்ஸ் எதுவும் கொடுக்கறதில்லை. ஏன் தெரியுமா? அது உள்ளுக்குள்ளே இருக்கிறவரை அட்டாக் பண்ண மாட்டோம், உள்ளுக்குள்ளே இருக்கிற குழந்தைய கூடாது. அதன்படி தான் அதுக்கு இன்சுலின் தான் வந்து யூஸ் பண்ண சொல்கிறவையர். ஆனால் கர்ப்ப காலத்தில் வர டயபிட்டிஸ் இருக்கிற தாய்மார்கள் பிரசவமான உடனே சரியாயிடும். ஆனால் அவர்களுடைய ரிஸ்க் வந்து கூட, ரிஸ்க் வந்து டயபிட்டிஸ் பிறகு டயபிட்டிஸ் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இப்போ மகப்பேறு என்ன கர்ப்ப பொம்பளையில் என்ன செய்யணும்னா சாப்பிட்றதுல கவனம் எடுத்து சீனியை குறைச்சி இதை செய்யணும். அது அப்படியே கண்டினியூ பண்ண அது அப்புறம் பழகிப்போம். சில வேளை அது பழகி போயிடும். ஆனால் அப்புறம் தெரியாது, குழந்தை பிறந்தோடனே ஒரு பர்த்டே பார்ட்டி அது இதெல்லாம் கேக்கை போட்டு ஐஸ்கிரீம் ஐசிங்கை போட்டு அப்புறம் அங்கால டெசர்ட் அப்புறம் திருப்பி அட்டாக் பண்ண வலிக்கிட்டு. இப்போ இந்த நேர் எங்களுக்கு கேள்வி சொன்னார்ல, தான் களைப்பாக இருக்குது, அடிக்கடி பாத்ரூம் போகிறேன், நிறைய தண்ணி குடிக்க வேண்டியிருக்கெல்லாம் சொன்னார், பேங்க்ல வேலை செய்கிற. அப்போ குறிப்பாக இந்த மாதிரி வேலை செய்கிறவைகளுக்கு இந்த உடல் எக்ஸசைஸ் இல்லை. கொண்ட ஃபேக்டரியோட முறிக்கும் 2 நாளுக்கு. அப்போ என்ன நடக்குது தெரியும், கண்டுபிடிக்கிறது செய்தா கொஞ்சம் குறையுதான். ஆனால் அது ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். ஏனென்றால் ஃபேக்டரியில வேலை செய்யறவையில் இதெல்லாம் இந்த ஃபேக்டரியில வேலை செய்யற மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்லுவோம். ஃபேக்டரியில வேலை செய்யற மக்களுக்கும் உடல் சம்பந்தமான வேலை செய்யறவைகளுக்கும் ஒரு ரெகுலேட்டட் எக்ஸசைஸ் கட்டாயம் இருக்கும். அப்படிங்க சொல்லுங்க, இந்த கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைஸ் அண்டு இப்போ ஒரு ட்ரெட்மில்ல ஓடுறது இல்லை ஒரு வெயிட், அந்த எக்ஸசைஸ் கட்டாயம் இருக்கணும். இந்த டயபிட்டிஸ் ஓரளவுக்கு நாங்கள் போஸ்ட்போன் பண்ணலாம். வேற கொஞ்சம் வரும் ஆனால் வராதுன்ற மாதிரி. அப்போ இப்போ முக்கியமாக இந்த பேங்க்ல இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிறவைகளுக்கு கம்ப்யூட்டர் வேலை நடப்பினம் கொஞ்சம் தூரம் வந்துடுது. அப்போ சுத்தமாக இல்லாமல் போயிடும். எக்ஸசைஸ் இல்லை என்றால் உடம்புல சுரக்கிற இன்சுலினை வந்து இந்த உடம்பு சரியா யூஸ் பண்ணாது. அப்ப அதுக்கு அவையிலும் பிளஸ் இல்லை இருந்து வேலை என்ன செய்யறது, அதில் போல கம்ப்யூட்டர் தூக்கி தெரியாம இல்லை. இப்ப நான் வேற இல்லை, வெளியில் வீட்டில் ரிஸ்க் ஃபேக்டர் கூட இவைகளுக்கு. இப்போ வீட்டை வந்த உடனே என்ன நடக்கும் என்றால் இவைகள் கடின உழைப்பாளிகள், எல்லாருமே கடின உழைப்பாளிகள். ஃபேக்டரியில வேலை செய்யறீங்களோ பேங்க்ல வேலை செய்யறீங்களோ கடின உழைப்பாளிகள். அந்த மைண்ட் வந்து டயர்டா போயிடும் அவைக்கு. அப்போ டயர்டாக போன என்ன வந்த உடனே ஒரு கோப்பியை போட்டுட்டு டிவியை போட்டுட்டு இருந்து வடிவா டிவியை பார்த்துட்டு படுக்க இருக்கு. அதான் தண்ணியை கொஞ்சம் போட்டு படுக்க வேண்டிய கொஞ்சம் போட்டு படுப்பார். அப்போ இப்படியே ஒரு சைக்கிள். அப்போ அவருக்கு எக்ஸசைஸ் காணாது, சாப்பிட்ற சாப்பாட்டுலையும் நிறைய சீனியும் என்ன சொல்றது கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய. அப்போ கட்டாயம் இவருக்கு ஃபுல் ப்ளோன் டயபிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய பிரச்சனை வரலாம். சில பேருக்கு ஒற்று சிம்டம்ஸும் இருக்காது, ஆனால் எதுவும் புண் வந்தால் மாறாது.
அது கேள்விப்படுறோம். புண் வந்தா மாறாதா இவருக்கு டயபெட்டிஸ் இருக்காண்டு. Over the long term, high blood glucose levels can cause several complications. The most serious are heart attack and stroke. Diabetic neuropathy is a common complication whereby the nerves that connect the spinal cord to other organs are damaged. The feet are often affected due to poor circulation and nerve damage. Diabetes also affects the kidneys, causing nephropathy, where kidneys lose their ability to filter waste products. Diabetes can damage small blood vessels in the retina, causing diabetic retinopathy. This may result in loss of vision. அப்ப அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? அந்த உருகுறத பற்றி நான் சொன்னது அது சரியில்லை. உருகுறது உருக்கி போட்டாங்க மெலிவார்கள் எல்லாம் டயபெட்டிஸ் வந்தாங்க வெயிட் குறையிறது அதுவும் ஒரு சிம்டம் தான். அதாவது அன்னெசரி, அதாவது ஒரு காரணம் இல்லாமல் மெலிகிறது. அது டயபெட்டிஸும் ஒரு காரணமாக இருக்கலாம், வேற வருத்தங்களும் இருக்கலாம். எல்லாத்தையும் ரத்தத்தை சோதிச்சா எல்லாம் ரத்தத்தை சோதிக்க வேணும். அது என்ன ரத்த பரிசோதனை நாங்கள் செய்வோம். அப்ப இது உங்களோட ஃபேமிலி டாக்டர் தான் இங்க டீம் லீடர். இங்க என்னென்றால் கனடாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டீம் அப்ரோச். நாங்கள் ஏற்கனவே முந்தைய நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கிறோம். இது ஒரு டீம் அப்ரோச். அதாவது ஃபேமிலி டாக்டர் ஒரு கோஆர்டினேட்டர் தான். இதே நீங்கள் பேக் இந்தியாவிலேயோ ஸ்ரீலங்காவிலேயோ பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேமிலி டாக்டர் சொல்றது தான் சட்டம். இங்கே அப்படி இல்லை. இங்கே உங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கு. நீங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்கலாம். அப்ப இது என்ன இந்த பிளட் சுகர்ல என்ன பிரச்சனை? ஆனா என்னன்னா இங்க எங்களுடைய சமூகத்துல டாக்டருக்கு போய் கதைக்கிறதுக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம். அதான் எனக்கு விளங்குது இல்லை. இப்ப பேஷண்ட்ஸுக்கு ஏன் அந்த தயக்கம் இருக்கு? இங்க இருக்கிற அற்புதமான வைத்தியர்கள் எல்லாருமே அவர்களுக்கு நீங்க கேட்கணும். நீங்கள் போய் கேட்கணும், என்னுடைய ரத்த பரிசோதனையில இது வந்திருக்குது. இப்ப என்னன்னா உள்ளுக்கு போறாக்கள் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு 15 பேர் இருக்கேக்க சில நேரம் மனசு வராது. நானும் இருமி கொண்டு இருப்பேன். இப்ப சரி போய் கெரியா முடிச்சு கொண்டு வர மாட்டா நான் எதிர்பார்க்கிற போல இருக்கு சில பேஷண்ட். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என்றால் வாரவியல் எல்லாரும் தங்களோட ஊர்க்கதை கதைப்பினம், தங்களோட உடல் கதையை கதைக்க மாட்டினா. அது கண்ணோனா டாக்டர் நீங்களும் அங்கேயோ இங்கேயோ அப்புறம் நீங்களும் எங்களுக்கு பக்கத்துல சந்தோஷம். அப்ப அதோட முடிஞ்சிடும் மொழிய அந்த போய் எதுக்காக இந்த ரத்த பரிசோதனை செய்கிறீங்கள், இதுக்கு என்ன தீர்வு, இதெல்லாத்தையும் தான் நீங்கள் முக்கியமாக கதைக்கணும். அப்போ அதை விட்டுட்டு நீங்கள் உங்களோட ஊர்க்கதையில் டாக்டர் இப்போ நீங்கள் வீட்டில் கூப்பிட்டு கொண்டு போய் இல்லை ஒரு பாட்டியில் ஆய்க்கிறது வேறு. டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் முக்கியமாக நான் எந்த பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது எழுதி கொண்டு வாங்கும் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குது குயிக்கா. அப்போ ரத்த பரிசோதனை எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், ஏன் இந்த ரிசல்ட்ஸ் வந்தது, இதெல்லாம் டாக்டர் வடிவா விளங்கப்படுத்துவார். Insulin along with glucose passes into the bloodstream and travels throughout the entire body. Insulin binds to specific receptors located on cells. The binding prompts the opening of glucose gates, allowing glucose to enter the cell. Diabetes is a disease in which the body has trouble using glucose. In type 1 diabetes, the beta cells are no longer able to produce insulin. In type 2 diabetes, insulin is produced and binds with the cell's receptors. However, when insulin binds with the receptor, the glucose gates fail to open, preventing the entry of glucose into the cell. நான் சொன்ன பிளட் டெஸ்ட் செய்தால் நிச்சயமாக டயபெட்டிஸ் இருக்கோ இல்லையோன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்ப இந்த பிளட் டெஸ்ட்லையும் சில பிளட் டெஸ்ட்ல ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்குது. அது டாக்டர் வடிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். என்ன வேல்யூஸ் என்று சொல்லி பிளட்ல என்னென்ன இருக்கும் அதுல சில நம்பர்கள் தருவினம். பிளட் டெஸ்ட்ல எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குண்டு. அப்ப ஃபாஸ்டிங் பிளட் சுகர்னு சொல்லினோம், அதாவது விரதம் இருந்து பிளட் சுகர். அப்ப இருந்த நேரத்தில் எடுக்கலாம். விரதம் இருக்கிறன்றது இப்ப நைட் நீங்கள் சாப்பிட்டுட்டு கந்தசட்டி நேரத்தில் எடுக்கலாம். கந்தசட்டி நேரத்தில் எடுத்தா பிழையான தகவல் வரும். அப்ப விரதம் என்றது நாங்கள் நைட் சாப்பிட்ட பிறகு நீங்கள் காலமே பிளட் டெஸ்ட்டுக்கு போற வரைக்கும் 8 to 12 மணித்தியாலம் நீங்கள் எதுவும் சாப்பிடாமல் தான் லேபுக்கு போகணும். தண்ணியும் குடிக்கக்கூடாது. அதாவது கொஞ்சம் நீங்கள் சிப்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கலாம். மற்றது நீங்கள் இப்ப வேற டேப்லெட்ஸ் எடுக்கிற ஆளா இருந்தால் அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். ஆனா காலமா நல்ல சீனி போட்டு கோப்பி குடிச்சு போட்டு நீங்கள் லேபுக்கு போனீங்கன்னா பிழையான தகவல் தான் வரும். அப்ப ஃபாஸ்டிங் சுகர் எடுத்த உடனே 7க்கு மேல இருந்தது என்றால் அவர் நிச்சயமா டயபெட்டிஸ் சொல்லிடுவீங்க. சனி ரேஞ்சில சொல்றீங்க. அப்ப 7க்கு மேல ஃபாஸ்டிங் சுகர் இருந்தது என்றால்
அவர் வந்து டயபெட்டிஸ் கட்டாயம் இருக்குன்னு சொல்லிடலாம். சில பேருக்கு வந்து இந்த பார்டர் லைனில் இருக்கும், 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்கும். அப்படியான ஆட்களுக்கு நாங்கள் இன்னொரு டெஸ்ட் ஒன்று வச்சிருக்கிறோம், பார்டர் டெஸ்ட். அது எப்படி என்றால், இவர் ஃபாஸ்டிங் முடிச்சு, அதாவது 8 மணிலேருந்து 8 மணித்தியாலத்துலேருந்து 12 மணித்தியாலத்துக்குள்ள ஃபாஸ்டிங் செய்து லேபில் போய் ஃபாஸ்டிங் சுகர் வந்து 6.1 வைங்களேன். அவைகளுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ஜிடிடி என்ற ஒரு டெஸ்ட் இருக்கு. அது என்ன சாமான்? அது ஜிடிடி என்றது குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட். இதுக்கு என்ன செய்வினோம் என்றால், அந்த ஃபாஸ்டிங் சுகரை எடுத்து அந்த பிளட் சாம்பிளை எடுத்த பிறகு இவருக்கு வந்து ஒரு குளுக்கோஸ் சொல்யூஷன் குடிக்க கொடுப்பினோம். ஓகே, 50 கிராம்ஸ் குளுக்கோஸ் சொல்யூஷன் குடிக்க கொடுப்பினோம். அப்போ குடிச்ச பிறகு ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு திருப்பி பிளட் எடுத்தால் எவ்வளோ தூரம் அந்த குளுக்கோஸ் அவட்ட சுகரில் ஏறி இருக்குன்னு பார்த்து அதையும் ஃபாஸ்டிங்கையும் கம்பேர் பண்ணுவினோம். அப்போ அதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து சொல்லுவினோம் இவர் டயபெட்டிக்கோ இல்லையோ. பார்டரில் இந்த பிரச்சனை, பார்டரில் தான் இந்த பிரச்சனை. அப்போ இப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் என்றால், டயபெட்டிஸ் என்றால் நீங்கள் உடனடியாக ட்ரீட்மெண்ட் துவங்க வேணும். என்றால் இந்த டயபெட்டிஸ்ன்றது நீங்கள் குணப்படுத்த ஒரு முடியாத வியாதி, ஆனால் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குமா? இப்போ யாராவது சொல்லிச்சு வேண்டால், வா நான் டயபெட்டிஸை குணப்படுத்துறேன் என்றால் சாமியாரா இருக்கும். அதுக்கு நாங்கள் போக விரும்பல. கட்டுப்பாட்டுக்குள் வச்சிருக்கலாம். எத்தனையோ டயபெட்டிக்ஸ் மிக நல்ல உடல்நிலையோடு 100 ஆண்டு காலம் இருக்கலாம். அதாவது அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால், அந்த சிகிச்சை எடுத்துக்கொண்டார். சும்மா நார்மலுக்கு எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு இருந்தாலே மனுஷன் நல்லா இருக்கலாம். ஆனால் சரியான சிகிச்சை எடுக்காமல் நீங்கள் விட்டுட்டீங்கள் என்றால் அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக கூடிக்கொண்டு போய் இந்த டயபெட்டிஸ்ன்றது எல்லா வியாதிகளையும் வரவேற்கும். ஓப்பன் கேட். ஆமாம். அப்போ இன்றைக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் என்னத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் என்றால், வித்தியாசமான டயபெட்டிஸ், மற்றது அந்த டயபெட்டிஸை வந்து அதுக்குரிய சில அறிகுறிகள் கணக்கு இருக்கு, அதை நாங்கள் இன்றைக்கு போக விரும்ப இல்லை. சில அறிகுறிகள், இந்த டயபெட்டிஸை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம். மீண்டும் சொல்றேன் ஞானி, இந்த டயபெட்டிஸ் என்ற ஒரு பெரிய ஆழமான கடல். வரும் வாரங்களிலே கரையில காலம் வச்சிருக்கிறோம். வரும் வாரங்களிலே நாங்கள் இன்னும் இதற்குள் ஆழமாக இறங்கி மூத்தெடுப்போம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே சர்க்கரை வியாதி அல்லது டயபெட்டிஸ் என்பதை பற்றி ஓரளவு நாங்கள் இன்று பார்த்தோம். உங்களது கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த தொலைபேசி இலக்கம் மூலம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற விரும்பினால் இந்த தொலைபேசியை அழைத்து உங்களது பெயர் விலாசத்தை அறிவித்தீர்களானால் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். இந்த இமெயில் அட்ரஸில் கூட நீங்கள் எங்களது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கோ அல்லது உங்களது கேள்விகளையோ அனுப்பலாம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை என்னுடன் இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நண்பர் ஞானியுடன் விடைபெறுவது டாக்டர் வி. வணக்கம்.